ஆபீஸ் ஒர்க் பண்றவங்க போய் வெள்ளிக்கிழமைன்னு சொல்லி பாருங்க, அவங்க முகமே பளிச்சுன்னு ஆயிடும். அதே திங்கக்கிழமைன்னு சொன்னா ஃபியூஸ் போட மாதிரி ஆயிடும். சனி ஞாயிறு ஆகிய 2 நாள் சந்தோஷமா இருந்துட்டு இல்ல ஞாயிற்றுக்கிழமை மட்டும் சந்தோஷமா இருந்துட்டு அடுத்த நாள் வேலைக்கு போற கஷ்டம் இருக்குது ஐயோயோம்பாங்க. இதை சொல்ற விதமா சோசியல் மீடியால 1000க்கும் மேற்பட்ட மீம்ஸ் இருக்கு. அந்த அளவுக்கு பலருக்கும் திங்கட்கிழமை திகில் கிழமையா இருக்குது. இதுக்கு பேர் தான் மண்டே மார்னிங் ப்ளூஸ் அப்படிங்கிறாங்க. இதை எப்படி எதிர்கொள்ளலாங்கிறத இந்த வீடியோல பாக்கலாம். ஞாயிற்றுக்கிழமை லீவ் தானே நாள் முழுசும் வெளியே சுத்தக்கூடாது. நண்பாளுக்கு மேல உள்ள நேரத்தை பெரும்பாலும் ஓய்வுக்கான நேரமா எடுத்துக்கணும். திரைப்படத்துக்கோ பீச்சுக்கோ இல்ல கோயிலுக்கோ வேணும்னா போலாம். நீண்ட பயணங்கள் போறது, செகண்ட் ஷோ படத்துக்கு போறது எல்லாத்தையும் கண்டிப்பா தவிர்க்கணும். அடுத்த நாள் அலுவலகத்துக்கு சென்று பரபரப்பா வேலையை ஆரம்பிக்கிறத விட நாம என்ன செய்ய போறோங்கிறத ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரமே திட்டமிட்டுக்கிறது ரொம்ப நல்லது. அதுக்காக அதிக நேரத்தை செலவிட வேண்டும்னு அவசியம் இல்லை. அதுவே நமக்கு ரொம்ப சலிப்பு தந்துரும். கொஞ்ச நேரம் மட்டும் எடுத்துட்டா போதும். இதனால திங்கட்கிழமை காலையில பதற்றத்தோட ஆரம்பிக்க வேண்டிய தேவை இருக்காது. அதே போல அடுத்த நாள் நமக்கு தேவையான பொருட்களையும் ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரத்தையே எடுத்து வச்சுக்கணும். ஞாயிற்றுக்கிழமை நைட் 7 இல்ல 8 மணிக்குள்ளேயே சாப்பிட்டுக்கணும். ஈஸியா ஜீரணமாக உணவுகளை மட்டுமே சாப்பிடணும். பரோட்டா மாதிரி செரிமானத்துக்கு கஷ்டமான உணவுகளை சாப்பிடக்கூடாது. அப்படி சாப்பிட்டா காலையில எந்திரிக்கும் போதே சோர்வு தொற்றிக்கொள்ளும். சனிக்கிழமை நைட் எவ்வளவு நேரம் கழிச்சு வேணா தூங்க போலாம். ஆனா ஞாயிற்றுக்கிழமை சீக்கிரமே தூங்கிடணும். டீப் ஸ்லீப் ரொம்ப முக்கியம். அப்பதான் திங்கட்கிழமை காலையில சீக்கிரமா இருந்து பொறுமையா கிளம்ப முடியும். திங்கக்கிழமை காலையில சீக்கிரமா எந்திரிச்சணும். அப்படி எந்திரிச்சாதான் ஆஃபீஸ்க்கு நிதானமா கிளம்ப முடியும். பஸ்ஸோ பைக்லயோ நிதானமா போகலாம். லேட்டா எந்திரிச்சா காலையிலேயே நம்ம ஒரு டென்ஷன் தொட்டிட்டு ஆஃபீஸ் வரைக்கும் நம்மளோட மைண்ட் செட்டையும் வேலையும் கெடுத்துட்டே இருக்கும். பிரேக்ஃபாஸ்ட்டை கண்டிப்பாக சாப்பிடணும். நீங்கள் போர்னு நினைக்கிற சாப்பாடை சாப்பிட வேண்டாம். ஒருத்தருக்கு பொங்கல் பிடிக்கும், இன்னொருத்தருக்கு நூடுல்ஸ் பிடிக்கும். அப்படி உங்களுக்கு பிடிச்ச காலை உணவை மட்டும் சாப்பிடலாம். அப்படி அவங்க சாப்பிட்டா காலையிலேயே உங்களுக்கு ஒரு நிம்மதி உண்டாகும். நம்மட இருக்கிற ட்ரெஸ்லேயே நமக்கு ரொம்ப பிடிச்ச ட்ரெஸ்ஸை திங்கக்கிழமை போட்டுக்கலாம். அப்படி நமக்கு போடும்போது அந்த நாள் மீது நமக்கு சலிப்பு தோணாது. அதே மாதிரி வெயில் காலத்தில் ஜீன்ஸ் போன்ற இறுக்கமான ட்ரெஸ்ஸையும் போடக்கூடாது. குளிர்காலத்தில் ரொம்ப லேசான ட்ரெஸ்ஸும் போட வேண்டாம். தியானம், யோகா போன்றவற்றில் விருப்பம் இல்லாமல் காலையில் எழுந்திரிச்சோன்னே அதை செய்யலாம். வாக்கிங், ஜாக்கிங் இப்படி எது செஞ்சாலும் நம்ம மன அமைதியாக உணருமோ அதை செய்யலாம். இதெல்லாம் பழக்கம் இல்லைன்னா பரவாயில்ல. காலையில் எழுந்திரிச்சோன்னே நமக்கு பிடிச்ச பாட்டை கேட்கலாம். இதனால காலையிலேயே நம்ம ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுறது, அந்த நாள் முழுசா நம்ம அப்படியே ஃபீல் பண்ணிட்டு சந்தோஷமா இருப்போம்.